ஹாய், லைன் கிங், ஃப்ரோசன், டேங்கிள்ட், ஐஸ் ஏஜ். ஸோ இந்த மாதிரியான அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த மாதிரியான அனிமேஷன் மூவிஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். ஆர்ட் அண்ட் அனிமேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ்க்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அனிமேஷன் மூவி கிரியேட் பண்ணுறதுக்கு 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன், இன்னொன்று ப்ரொடக்ஷன், மூணாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் இருந்து இந்த சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுது, அதாவது ஒவ்வொரு ஷாட்டும் எப்படி இருக்கும். இப்போ ஒரு கேரக்டர் வந்து படகுல ஏறி போகுது அப்படின்னாக்கா, ஸோ அது நடந்து வர்றது, படகுல ஏறுறது, போகிறது, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்குவாங்க. இதுக்கு பேர் ஸ்டோரி போர்டு. ஸோ இந்த ஸ்டோரி போர்டு வந்துட்டு ஃபுல் மூவிக்குமே பண்ணுவாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் எத்தனை ஷாட் வருதோ அத்தனை ஷாட்டுக்கும் ஸ்டோரி போர்டிங் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது கான்செப்ட் ஆர்ட். இந்த கான்செப்ட் ஆர்ட் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, டைரக்டர் வந்துட்டு மைண்டில் ஒன்று வச்சுருப்பாரு. இந்த மூவி இப்படி தான் வரணும், இந்த ஷாட் இப்படி தான் வரணும், ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பி மூட் கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ அந்த லுக் எப்படி இருக்கணும், அந்த லைட்டிங் எப்படி இருக்கணும். ஸோ இப்போது டேங்கிள் மூவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த பார்க்குள்ளே நடக்கிற சீனு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ ரெண்டு மூடும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கிற பொருட்கள், ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பயமுறுத்தமாக இருக்கும், அதே டைமில் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அதே போல் இந்த மோனா மூவி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அது இந்த தீவு வந்துட்டு செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணணுனாக்கா, அந்த மூடு நல்லா சன்னி டோனில் க்ரீனிஷாக நல்லா பச்சை பசேல்னு அழகாக தெரியணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி மூட் கட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷனில் கான்செப்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லி வரைவாங்க. ஸோ இது எப்படி இருக்கணும், இந்த கலர்ஸ் எப்படி இருக்கணும், இந்த லைட்டிங் எப்படி இருக்கணும், இந்த லுக் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு கான்செப்ட் ஆர்ட்டில் தான் வரைவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டர். ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு லைன் கிங். ஸோ இந்த லைன் கிங் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே லைன்ஸ் தான், எல்லாமே சிங்கம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் சிங்கம் மட்டும் தனியாக தெரியும், ஹீரோ சிங்கம் ஒரு மாதிரி தனியாக தெரியும். ஸோ இது லுக்கு எப்படி இருக்கணும், அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும். ஃப்ரோசன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டர்ஸ் 2 பேரை கட்டுவாங்க. ஸோ ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரோசன் பவர் இருக்கும். அப்போ அந்த கேரக்டர் பார்க்குறதுக்கு லுக்கு எப்படி இருக்கணும், அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அவங்க போகிற ட்ரெஸ் எப்படி இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேரக்டர் டிசைன்ஸ். ஸோ இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் டீம் இருப்பாங்க. அந்த டீம் கிட்ட சொல்லி ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வரைஞ்சி பார்ப்பாங்க. ஸோ ஃபைனலாக இவங்க கேட்குற மூடுக்கு எது வருதோ அதை ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மூவி பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அது சம்மந்தப்பட்ட அவங்க எந்த மாதிரி கேரக்டர்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து செலக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. அந்த பிக் ஹீரோ மூவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டீம் கிட்ட கொடுத்து ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற இப்போ மோனா மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கப்பல் ஷிப்பு எப்படி இருக்கணும், இப்போ ஜங்கிள் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த புலியோட கேரக்டர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கேரக்டர் டிசைன் பண்ணி வரைஞ்சி பார்ப்பாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு அவுட்புட் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே இது வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ண எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு 3Dயை கன்வெர்ட் பண்ணுவாங்க. கேரக்டரா, ஸோ என்னென்ன கேரக்டர் வருதோ எல்லா கேரக்டரையுமே அப்படியே 3D கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம டேங்கிள் மூவி எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ரெஃபரன்ஸ் கேரக்டர், அந்த லைன் கேரக்டர், ஸோ இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இப்படி தான் இருக்கணும் ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ட்ராயிங் எல்லாத்தையுமே 3D ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இவங்க அது ஒரு பெரிய டீம் இருக்கும். அந்த பெரிய டீம் கிட்ட இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கேரக்டர் அவங்க ட்ராயிங் பண்ண கேரக்டர் எல்லாத்தையும் 3D கேரக்டராக மாற்றிடுவாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிக்கல் ப்ராசஸ் இருக்குது, மாடலிங் இருக்குது, ரிக்கிங் இருக்குது, டெக்ஸ்சரிங் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்து டெக்னிக்கல் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு நல்லாவே டைம் எடுக்கும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அனிமேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்குள்ளே போகும்போது இதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே ஒவ்வொரு சீனையும் வந்துட்டு 2D அனிமேஷன், அதாவது கார்ட்டூனாக ட்ராயிங் பண்ணிக்குவாங்க. எப்படி எல்லாம் அந்த கேரக்டர் மூவ் ஆகணும், எப்படி நடக்கணும். இந்த மோனா கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே, அந்த கடலுக்குள்ளே வர்றது, அந்த கடலுக்குள்ளே வந்துட்டு இந்த பூவை எடுத்து தலையில் வைக்கிறது, அந்த தண்ணி போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3Dயில் பண்ணுறதுக்கு முன்னாடி 2Dயில் ட்ராயிங்காக வரைஞ்சி ஒரு அனிமேஷனாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது மாடலாக வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3D அனிமேஷன் பண்ணுவாங்க.
இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இதுக்கப்புறம் இது வரும், இதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக ஆர்டர் இதே மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி அவங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அவங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. பட் வந்துட்டு ப்ராசஸிங் இதுதான். இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டால் ஒரு ஃப்ளூயிட் எஃபெக்ட், அதாவது இந்த கடல் தண்ணி வர்றது. இந்த மோனா மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா ஈரமாக அவங்க வரும்போது இந்த மண் வந்து ஒட்டியிருக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸில், அந்த கால்லெல்லாம் அந்த மண் ஒட்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி. அடுத்து இந்த டேங்கிள் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முடி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் ஹீரோவில் பாம் பிளாஸ்டிங்கு. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அது தனியாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டரிங் ப்ராசஸ் போகும். இந்த ரெண்டரிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் வச்சுருக்காங்க. கூகுள்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டரிங் ப்ராசஸிங் ரூம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ரூம் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டரிங் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா, ரீசெண்டாக டாய் ஸ்டோரி 4 வந்துச்சு இல்லையா, அந்த டாய் ஸ்டோரி 4 வந்தப்போ அதை பற்றின ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எப்படின்னு கேட்டால் 60 ஹவர்ஸ்லேருந்து 160 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கணும். எதுக்குன்னு கேட்டால் ஒரு ஃப்ரேம்க்கு. ஒரு ஃப்ரேம்னா என்னென்னா, ஸோ ஒரு செகண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு செகண்ட் வந்துட்டு 24 ஃப்ரேம்ஸ். ஸோ ஒரு செகண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ ரன் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் வந்து 24 ஃப்ரேம்ஸ் தாண்டி வந்திருக்கும் அந்த வீடியோ. அது மாதிரி 24 ஃப்ரேம்ஸில் ஒரு ஃப்ரேம் ரெண்டரிங் ஆகிறதுக்கு 60 ஹவர்ஸ்லேருந்து 160 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆகும். ஒரு அனிமேஷன் மூவி எடுக்கிறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். அது வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்து. பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, டிஸ்னி மாதிரி, பிக்சார் மாதிரி அப்படின்னாக்கா அவங்களோட குவாலிட்டியை பொறுத்து அது டைம் எடுக்கும். சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னா அவங்களோட குவாலிட்டியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ 6 மந்த்லேருந்து 1 இயராவது டைம் எடுக்கும் தாராளமாக. இத்தனைக்கும் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 300 பேர்லேருந்து அதிகபட்சம் 600 பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்களாமா. ரீசெண்டாக வந்து லைன் கிங் மூவிக்கு 600 டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த ரெண்டரிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு போகும். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா, இவங்க ரெண்டரிங் பண்ணது, அனிமேஷன் பண்ண ரெண்டரிங் பண்ண எல்லாமே எடுத்து எடிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபுல் மூவி எடிட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. எப்படி ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எடிட்டிங் வராங்களோ அது மாதிரி இதெல்லாம் முடிஞ்சு எடிட்டிங் வருவாங்க. ஸோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட்டிங்கு, ஆடியோ மிக்சிங்கு, சவுண்ட் எடிட்டிங்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, கலர் கிரேடிங்லேருந்து எல்லாமே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான மூவி வெளியில் வரும். இது வெளியே வரதுக்கு முன்னாடி இந்த ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ப்ரமோஷனுக்காக போஸ்டர்ஸ் பண்ணுறது, ட்ரெய்லர், டீசர்னு சொல்லிட்டு ப்ரமோஷனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஃபுல் அனிமேஷன் மூவியை பார்க்குறோம். ஸோ நம்ம பார்க்குற இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அனிமேஷன் மூவிக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அனிமேஷன் ஃபீல்டு அப்படிங்கிறது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு. ஸோ அதனால் நான் அந்த அனிமேஷன் ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க்கு எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.